ஏஐ டாமினேட் பண்ணுற இந்த காலகட்டத்தில் ஜாப்ஸ் கிராக் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்குது. ஜாப் வேக்கன்சிஸ்லாம் இருக்குது, ஆனால் காம்படிஷனும் அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ பேஸ் பண்ணி தான் உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் சீரியஸாக ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ கண்டிப்பாக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த எஃபர்ட்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் கைஸ், நான் நரேந்திரநாத். இது வரைக்கும் 3000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய பேருக்கு ப்ராஜெக்ட் கைடன்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் அல்லது ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், என்ன டொமைன் சூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்கேஸ் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெக் டியூட்டோரியல்ஸ் அண்ட் ஏஐ அப்டேட்ஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேசிக் லெவலில் ஒரு ஜாப்பில் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 LPAலேருந்து 3 LPAக்குள்ளே பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் டு இன்டர்மீடியட் லெவல் ப்ராஜெக்ட்ஸாக பில்ட் பண்ணால் போதும். எக்ஸாம்பிளுக்கு காமன் அப்ளிகேஷன்ஸ் ஆப் லைக் கால்குலேட்டர் ஆப், டு டூ லிஸ்ட் ஆப், அதுலேருந்து ஆரம்பித்து க்ளோன் அப்ளிகேஷன்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் க்ளோன், நெட்ஃப்ளிக்ஸ் க்ளோன், இதோட ஃப்ரண்ட் எண்டில் ஃபோக்கஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுலேயே சிம்பிள் பேக் எண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணலாம். இது ஒரு பிகினர் லெவலில் நல்ல கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும், போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸும் ரெடி ஆகிடும். நம்ம சேனல்லையே எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப், கிளாட் யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்ணுறது அண்ட் நிறைய பிகினர் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் வைப் கோடிங் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 3 LPAலேருந்து ஒரு 6 LPAக்குள்ளே நீங்கள் அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப்பை நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஃப்ரண்ட் எண்ட், ஒரு பேக் எண்ட் அண்ட் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ இது நியர் ரியல் டைம் சிமுலேஷன், அதாவது பார்க்க அண்ட் யூஸ் பண்ண கிட்டத்தட்ட ரியல் டைம் அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கிறது. எல்லா லாஜிக்ஸும் ஒர்க்கபுளாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துட்டீங்க, இல்லை டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஒர்க்கபுளாக பில்ட் பண்ணுறது தான் இந்த நியர் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹை பேக்கேஜுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஐ இன்டெகிரேட்டட் அப்ளிகேஷன்ஸை உருவாக்கணும். இது 100% நீங்கள் ஃப்ரீயாக பண்ணும்போது ஏஐயோட அவுட்புட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ பெய்டு வெர்ஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் ஏபிஐ காலிங் தான். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் பில்ட் பண்ணுற ப்ராஜெக்டில் இந்த ஏஐ ஒரு ஆட் ஆன் ஃபீச்சராக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் இந்த லேட்டஸ்ட் ஏஐ டெக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருக்கும். ஸோ உங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஆல்சோ ரியல் டைமில் நீங்கள் பார்க்குற டெக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுத்தா வேற என்ன வேணும்? இண்டஸ்ட்ரி அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ரியல் டைம் ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ் தான் எப்போவுமே டிமாண்ட் அண்ட் ஹை வேல்யூ இருக்கக்கூடியது. அண்ட் இது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹை ஜாப்ஸுமே கிடைக்கும். ஒரு போனஸ் ஹேக் சொல்லட்டா, இப்போது மார்க்கெட்டில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு ப்ரிஃபரன்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ IEEE அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் லேட்டஸ்ட் ரிசர்ச் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் போய் பாருங்கள் எந்த டொமைனில் என்ன மாதிரி டாபிக்ஸ் வந்து இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்கோ அது ரிலவெண்ட்டாக அதை பில்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் க்ரௌடில் தனியாக தெரிவிங்க, நல்ல பே ஜாப்ஸும் கிடைக்கும். சரி, இப்போ ப்ராஜெக்ட் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த டொமைனில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இது 6 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். அண்ட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் உங்களுக்கு கோடிங்கே ஐடியா இல்லை, இனிமேல் தான் படிக்கணும், ஆனால் எப்படி படிக்கிறது தெரியல, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா என்ட்ரியோட ஏஐ இன்டெகிரேட்டட் கோடிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் எங்கள் டீமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் கைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இருக்க ஏஐ மார்க்கெட்டில் இது உங்கள் காம்படிஷனில் டாப் லெவலில் கொண்டு போய் வச்சிரும். இதில் நீங்கள் ஏஐ பவர்ட் ரெஸ்யூம் ஸ்க்ரீனர், ஃபேக் நியூஸ் டிடெக்ஷன் சிஸ்டம், மென்டல் ஹெல்த் சாட்பாட், பர்சனலைஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் 2 சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஃபிஷிங் வெப்சைட் டிடெக்டர், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் அனலைசர் அண்ட் மேனேஜர், ஸ்டெகனோகிராஃபி டூல், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஹை டிமாண்ட் இருக்கு. செக்மெண்ட் 3 Web3 அண்ட் பிளாக் செயின், டீசென்ட்ரலைஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிஸ்டம், சிஸ்டம் சப்ளை செயின் ட்ராக்கர், NFT பேஸ்ட் ஓட்டிங் சிஸ்டம், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை ட்ரை பண்ணலாம். செக்மெண்ட் 4 IoT அண்ட் எம்பெடட் சிஸ்டம், அதாவது சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஸ்மார்ட் ஹெல்த் மானிட்டரிங் பேண்ட், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம், ஏஐ பேஸ்ட் டிராஃபிக் சிக்னல் கண்ட்ரோலர், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை ட்ரை பண்ணலாம். செக்மெண்ட் 5 ஃபுல் ஸ்டாக் அண்ட் கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ், ரியல் டைம் கொலாபரேஷன் டூல், ஜாப் போர்ட்டல் வித் ஏஐ மேட்சிங், கிளவுட் பேஸ்ட் கோட் ஜட்ஜிங், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். செக்மெண்ட் 6ல AR/VR, அதாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டி அல்லது விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் விஷன். இதில் விர்ச்சுவல் ட்ரையான் சிஸ்டம், அதாவது நம்ம வந்துட்டு இந்த ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி, ட்ரெஸ் போட்டு பார்க்குற மாதிரி, அதாவது விர்ச்சுவலாக நம்ம ட்ரையான் பண்ணக்கூடிய சிஸ்டம்,
நெக்ஸ்ட் சைன் லாங்குவேஜஸை டெக்ஸ்ட்டாக மாற்றுறது அண்ட் ஒரு கேம்பஸோட நேவிகேஷன் அப்போ ஏஆரில் காட்டுறது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒரு போனஸ் ஹேக் சொல்லட்டா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டும் டொமைனும் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கொஷின் என்னன்னா, வாட் ப்ராப்ளம் ஐம் ட்ரைங் டு சால்வ். நான் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அது கிளியர்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன டொமைனு தெரிஞ்சிடும் அண்ட் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் ஹேக்கை சூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிள் ப்ராஜெக்ட் ஐடியாஸோட டாக்குமெண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்ட்ரியோட இன்டெகிரேட்டட் கோடிங் ப்ரோக்ராம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் எங்கள் டீம் கைட் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணாலும் எங்கள் டீம் கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.